लक्ष्मीं तनोतु नितराम् इतरानपेक्षम् अङ्घ्रिद्वयम् निगमशाकिशिखाप्रवालम् हैरम्बम् अम्बुरुह डम्बरचौर्यनिघ्नं विघ्नाद्रिभेदशतधारधुरन्दरं नः. ஸோ போன கிளாஸ்ல நம்ம வந்து இந்த இதோட நிறுத்தினோம். 96th ஸ்லோகாக்கு முன்னாடி இருக்கிற ப்ரோஸோட நிறுத்தினோம். ததஹ கிரதுபுஜாம் வர்க்கேபி ஸ்வர்காத்து அனவதீர்னே. ஸோ வந்து இப்போ என்ன கான்டெக்ட் என்ன அப்படின்னா, இந்த சூரிய வம்சத்துல பிறந்த இந்த திரிசங்குங்கிற ராஜா உயிரோட வந்து ஸ்வர்க்கத்துக்கு போனோன்னு ஆசைப்படுறான். அது முடியாது அப்படின்னுட்டு வசிஷ்டரை போய் முதல்ல கேட்குறான் அவன். வசிஷ்டர் வந்து முடியாதுன்னு நிராகரணம் பண்ணிடுறார். அதுக்கப்புறம் வசிஷ்டர் புத்திரர்கிட்ட போறா. அவளும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து ரொம்ப திரும்பி திரும்பி கேட்டதுனால நீ சாண்டாளனா போ அப்படின்னுட்டு சபிக்கிறா. ஸோ இவன் ஹீ கம்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் விஸ்வாமித்ரர். இவர் வந்து இவனுக்கோசரம் யாகம் பண்ணும்பொழுது அதுல வந்து இவனை பார்த்து ஒரு ஜுகுப்சையா அந்த வசிஷ்ட புத்திரர்கள்லாம் வரமாட்டேன்னு விடுறா. ஸோ அவ எல்லாரையும் விஸ்வாமித்திரர் சாண்டாளனா போகணுட்டு சபிச்சு விடுறார். அதுக்கப்புறம் இவன் சஷரீரகா ஸ்வர்க்கத்துக்கு அனுப்புறார். தத்ர சமாகதேஷு பிராமணேஷு ஜுகுப்சயா திரிசங்கோஹோ அநாகதான்னு வசிஷ்டபுத்திரான்னு அயம் சாபேன சிவபக்ஷான்னு அகரோத். அதுக்கப்புறம் என்னன்னா ததா கிரதுபுஜாம் வர்க்கேபி ஸ்வர்காத் அனவதீர்னே. ஸோ வந்து என்ன அப்படின்னா, அந்த இந்த மாதிரி யாகம் பண்ணியும் அந்த ஸ்வர்க்கத்துக்கு அவன் டைரக்டா போல. ஸோ ஹி ஹாஸ் டு சென்ட் ஹிம் சம்ஹவ். சரியா? அந்த யாகத்துக்கு வந்து யாரெல்லாம் வரல அப்படின்னா, இந்திராதி தேவர்கள் கிரதுபுஜாம் வர்க்கேபி ஸ்வர்காத்து அனவதீர்னே சதி. அவளும் வந்து இந்த யாகத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாத அந்த தருணத்தில் படிங்கோ தீபா. आमाम् अयं महात्मा शपः प्रभावात् आरोपयामास दिवं त्रिशङ्कुं नीलाम्बरं निहत्तुराजवेषं वर्षा निन्नुतराजवेषं निह्हतुराजवेषं वर्षानिशीताद् अविशेषवेषम्. ஆமா. அயம் மகாத்மா தபசப் பிரபாவாத் ஆரோபயாமாச திவம் திரிசங்கும் நீலாம்பரம் நின்னது ராஜவேஷம் வர்ஷா நிஷீதாத் அபிஷேஷ வேஷம். ஸோ ஒன்றும் இல்லை, இதில் வந்து அயம் மகாத்மா இந்த விஸ்வாமித்திரரானவர் தபசக பிரபாவாத்து தன்னுடைய தபசலோடனுடைய பிரபாவம் அந்த ஒரு மகிமையினால திரிசங்கும் அந்த திரிசங்குவை திவம் ஆரோப்பயா மாச. திவம்னா ஸ்வர்க்கம், ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பிச்சு வச்சார். எப்படி அப்படின்னா, நீலாம்பரம் நின்னுத ராஜவேஷம் வர்ஷா நிஷீதாத்து அவிசேஷ வேஷம். ஸோ நீலாம்பரம் நீலம்ங்கிறது இங்க கருத்தன்னு வச்சுக்கோங்க, கருத்த அம்பரம். நின்னுத ராஜவேஷம், ராஜாங்கிறது உங்களுக்கு சந்திரனுக்கும் ஒரு பேரு. மறைக்கப்பட்ட சந்திரனுடைய ஆகாரத்தோட இருக்கின்ற வர்ஷா நிஷீதாத்து வருஷா காலத்தினுடைய இரவு டைம்ல அதிலேருந்து அவிசேஷ வேஷம், அதுலேருந்து மாறுபடாத அந்த திரிசங்கும். எப்படி வந்து வருஷா காலமே இருட்டா இருக்கும், அதுல இரவுங்கிறது இன்னும் இருட்டா இருக்கும். ஸோ அதுலேருந்து மாறுபடாத, விசேஷம்னா பேதம்னு அர்த்தம், அவிசேஷம்னா பேதரகிதம். அப்படிப்பட்ட வேஷம் திரிசங்கும். அப்படின்னா அந்த வருஷா கால இரவுக்கு என்ன வந்து ஒரு இருட்டோ என்ன ஒரு மலினத்தன்மையோ அந்த மாதிரி அவிசேஷ வேஷம், அதிலிருந்து மாறுபடாத ஒரு வேஷத்தோடு இந்த திரிசங்குவை சக மகாத்மா திவம் ஆரோப்பயா மாச. சரியா? ஸோ நீலாம்பரம் அப்படிங்கிற இடத்துல நீலாம்பரம்ங்கிறது நீளமான அம்பரம்னா வஸ்திரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அம்பரம்னா உங்களுக்கு மேகம் ஆகாசம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ வந்து இங்க வந்து நீலாம்பரம்ங்கிறது நீங்க வந்து திரிசங்குவுக்கு சொல்லும் பொழுது மலின வஸ்திரதாரி. அதுக்கப்புறம் ராஜ அதாவது என்ன சொல்றது, ராஜவேஷம் அவன் இல்லை, அதனால நின்னுத ராஜவேஷம். நின்னுத்தம்னா மறைக்கப்பட்ட ராஜவேஷம்னா அவன் ராஜாவா போல, ஏதோ ஒரு அவன் தான் சாண்டாளனா ஆயிட்டானோ அந்த மாதிரி நின்னுத ராஜவேஷம் நீலாம்பரம் திரிசங்கும் அவிசேஷ வேஷம் திவம் ஆரோப்பயா மாச மகாத்மா. சரியா இருக்கா? இங்க வந்து உபமாலங்காரம் அது வந்து ஸ்லேஷம் இருக்கு. நீலாம்பரம் நின்னுத ராஜவேஷம்ங்கிற ரெண்டு பதத்திலையும் ஸ்லேஷ உத்தாபித உபமாலங்காரம். ஓகேவா?
மாலினி அப்பா மியூட்ல இருக்கு. மியூட்ல இருக்கு. இந்த நின்னுத்த டைப்பும் இருக்கு மேம். அங்க கதை கட் பண்ணுங்க. ஸ்லோகத்துல ஆ நின்னத்துன்னு இருக்கு. ஓ ஓகே. ஓ சாரி சாரி சாரி, டைப் இருக்கு. ஓகே. ம். சரியா? ம். மேல படிங்க. अपात यत् स्वर्गम् उपाश्रयन्तम् सञ्जातमन्युः शतमन्युरेनं ततो ம். वलम्भ वलम्भयस्यास्य ம். नियोगशङ्कुम् ततो लेभे ततः त्रिशङ्कु அவலம்பிய அஸ்ய. ஓகே படிங்க. ம். ओके लेभे त्रिशङ्कुर्गगने sorry गगने प्रतिष्ठाम् ஆமா. சோ அபாதயத் ஸ்வர்க்கம் உபாஸ்ரயந்தம் சஞ்சாதமன்யுः சதமன்யுः ஏனம் ததः ததோவலம்பிய அஸ்ய நியோகசங்கும் லேபே த்ரிசங்குः ககனே பிரதிஷ்டாம். ஸோ ஸ்வர்க்கம் உபாஸ்ரயந்தம் ஏனம் சஞ்சாதமன்யுः சதமன்யுः அபாதயத். ஸோ இப்போ வந்து த்ரிசங்கு வந்து சொர்க்கத்துக்கு நோக்கிண்டு போயிட்டு இருக்கான். அப்படி சொர்க்கத்தை உபாஸ்ரயந்தம் ஆசிரயிக்க போகின்ற ஏனம் த்ரிசங்கும் சஞ்சாத மன்யுஹு. ஸோ சஞ்சாத்தா மன்யுஹு எஸ்ய சஹா. இட் கோஸ் இஸ் அன் அட்ஜெக்டிவ் வேர்ட் சதமன்யுஹு. மன்யுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. மன்யுஹுனா கோபகான்னு ஒரு அர்த்தம் இருக்கு, மன்யுஹுனா யஜ்ஞம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, யாகம்னு இருக்கு. ஸோ சஞ்சாதமன்யுகு சதமன்யுகுன்னு சொல்லும்பொழுது கோபத்தை அடைந்த அந்த சதமன்யுகு இந்திரனானவன் அந்த சொர்க்கத்தை அடைகின்ற ஏனம் த்ரிசங்கும் அபாதயத்து கீழே தள்ளி விட்டுட்டான். சரியா? ததக அஸ்ய நியோக சங்கும் அவலம்பிய த்ரிசங்குகு ககனே பிரதிஷ்டாம் லேபே. சங்குகுனா அந்த ஸ்பியருக்கு சங்குன்னு பேரு. சோ இந்த நியோக சங்குகு அப்படின்னு சொல்லும்பொழுது இவருடைய ஒரு ஆக்ஞை ஆதேச ரூபமாக ஒரு ஒரு ஸ்பியர்னா லிட்டரலி அங்க ஸ்பியருங்கிறது இல்ல, ஆதேசம் அங்கேயே நில் அப்படிங்கிறார். அந்த நியோகம் அப்படிங்கிறது ஆதேசம். அந்த நியோக ரூப சங்கும் அதை அவலம்பிய பிடிச்சுண்டு திரிசங்குகு திரிசங்குவானவன் ககனே பிரதிஷ்டாம் லேபே ஆகாசத்துல அப்படியே ஒரு ஸ்திதி ஒரு இருக்கும் தன்மையை அடைந்தான். சரியா? ஸ்வர்க்கம் உபாஸ்ரயந்தம் ஏனம் சஞ்சாதமன்யுஹு சதமன்யுஹு அபாதயத் ததः அஸ்ய அஸ்யங்கிறது இங்க விஸ்வாமித்ரஸ்ய நியோக சங்கும் அந்த ஆதேசம் அப்படிங்கிற ஆதேச ரூபஸ்தூனா அதை அவலம்பிய ககனே ஆகாஷே அவன் வந்து திசங்குஹு பிரதிஷ்டாம் லேபே ஒரு பிரதிஷ்டையை அடைந்தான். சரியா? சரியா இருக்கா? மேல ततो படிங்க. ततो गीर्वाण गण प्रार्थना परित्यक्त भुवन பிரார்த்தனையா. ம். प्रार्थन प्रार्थनया ம். परित्यक्त भुवन भुवनान्तर निर्माण कर्माणं तत्र ம். तपः प्रत्यूह प्रत्युद्भूत इति ம். पश्चिमायां दिशि पुष्करे पुष्कलां तपश्चरन्तम् अमुम् अम्बरीष यज्ञ पशुविनाश प्रायश्चित्तार्थं बह्वी बह्वीभिर्गोभिः ம். क्रीत्वा नरपशुतां नियमानस्तावत् तावद् தாவது दृशिचकस् ரிச்சீகஸ்ய ரிச்சீகன் ஒரு முனிவருடைய ऋचिकस्य பேரு. ம். मध्यमपुत्रः शुनशोपः ஷேபக. शुनशेपः शरणम् आयाचत அவ்வளவுதான். சோ என்னது அப்படின்னா ததோ கீர்வாண கண பிரார்த்தனையா பரித்தியக்த புவனாந்தர நிர்மாண கர்மாணம் தத்ர தபः பிரத்யூகः பிரத்யுத்பூத இது பশ্চিமாயாம் திசி புஷ்கரே புஷ்கலம் தபశ్చரந்தம் அமும் அம்பரீஷ யக்ஞ பசு விநாச பிராயச்சித்தார்த்தம் பஹ்வீபிஹி கோபிஹி கிரீத்வா நரபசுதாம் நீயமானः தாவத் ரிச்சீகஸ்ய மத்தியமபுத்திரः சுனஷேபः சரணம் அயாச்சத. ஸோ வந்து என்ன அப்படின்னா ஆம், ஒரே நிமிஷம்.
ம். அமும் தபశ్చரந்தம் அமும் சுனஷேபக சரணம் அயாச்சத. அதான் மெயின் சென்டென்ஸ் இங்க. சரியா? தபஸ்ல ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அமுங்கிறது இங்க விஸ்வாமித்திரருக்கு போறது. அவரை இந்த சுனஷேபகன்னு ஒருத்தனுடைய ரிச்சீகர்னு ஒரு முனிவர், அவருடைய 2வது புள்ள, அவனுக்கு பேரு சுனஷேபன்னு பேரு. அந்த சுனசேப்பனானவன் இந்த தபశ్చரந்தம் அமும் விஸ்வாமித்ரம் சரணம் அயாச்சத, சரணத்தை வேண்டினான். புரியுதா? ஸோ ததக பிறகு, ஸோ இந்த மாதிரி ததகனா இந்த மாதிரி திரிசங்கோஹோ ஆகாசத்திலே ஒரு பிரதிஷ்டைய பண்ணிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, கீர்வாண கண பிரார்த்தனையா, கீர்வாணாகனா தேவாகா, 7வது விதத்துல படிச்சோம். கீர்வாணானாம் கணக தேசாம் பிரார்த்தனையா, கணானாம் பிரார்த்தனையா, வேண்டுதலின் பொருட்டு பரித்தியக்த புவனாந்தர நிர்மாண கர்மாணம் அமும் அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துக்கணும். பரித்தியக்தம் அந்யது புவனம் புவனாந்தரம். ஸோ பரித்தியக்தம் புவனாந்தரஸ்ய அந்யஸ்ய ஸ்வர்கஸ்ய நிர்மாணம் ஏன சக தம். ஸோ பரித்தியக்த புவனாந்தர நிர்மாண கர்மாணம். பரித்தியக்தம்னா விடப்பட்டது, புவனாந்தரம்னா அந்யத் புவனம். அந்த புவனாந்தர நிர்மாணம்னா சிருஷ்டி பண்றது. அந்த கர்மாணம்ங்கிறது த்வித்தியால இருக்கு. சரியா? சோ பரித்தியக்தம் விடப்பட்ட, அந்யது புவனாந்தரஸ்ய நிர்மாணம், தஸ்ய நிர்மாணஸ்ய கர்ம ஏன சக தம் நிர்மாண கர்மாணம். சரியா இருக்கா? சோ பரித்தியக்த புவனாந்தர நிர்மாண கர்மாணம் விடப்பட்ட, அந்த மாதிரி தேவர்கள்லாம் வந்து பிரார்த்திக்கிறா, தயவு செய்து 300 சொர்க்கத்தை சிருஷ்டி பண்ணிடாதேள் அப்படின்னு, 300 புவனத்தை சிருஷ்டி பண்ணாதேள்னுட்டோம். அதனால தேவர்களினால் பிரார்த்திக்கப்பட்டதினால் விடப்பட்ட 300 புவனத்தினுடைய நிர்மாண வேலை யாராலோ அவர், அப்படிப்பட்ட அவரை சுனஷேபகா சரணம் அயாச்சதன் கொண்டு போய் சேர்த்துக்கணும். புரியுறதா? தத்ர மேலும், தத்ர அப்படின்னா இந்த மாதிரி அவ ரெக்வெஸ்ட் பண்ணதுனால அவர் விட்டுட்டார். ஸோ மேல என்ன அப்படின்னா, ஸோ தத்ர அப்படின்னா அந்த இடத்தில் தபஃ பிரத்யூஹ பிரத்யுத்பூதஹ இது பশ্চিமாயாம். சரி, இதுக்கு முன்னாடி அவர் எங்க தபஸ் பண்ணார்? தட்சிண திக்குல தபஸ் பண்ணிட்டு இருந்தார். லாட் ஆஃப் இன்ட்ரன்ஸ், எனக்கு சொர்க்கத்தை நிமிச்சு கூட, அதாவது எவ்ரி டைம் அவருடைய தப்போபலம் வந்து அவ சாபம் கொடுக்க கொடுக்க, அவர் ஏதோ ஒன்று பண்ண அவளுடைய தபஸினுடைய வீரியம் குறைஞ்சுட்டே வரும். திருப்பியும் அவள் தபஸ் பண்ணுவா. அதுதான் அவளுக்கு இல்லையா? ஸோ அந்த தபஸினுடைய இதுவே என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஆங்கர். அது மெயின். அது இல்லை அப்படின்னா உன்னுடைய அந்த வேல்யூ, அந்த பவர் வில் ரெடியூஸ். தத்ர தபஃ பிரத்யூஹா, பிரத்யூஹனா விக்னஹான்னு அர்த்தம். ஸோ தபஃ பிரத்யூஹா, தபஸுக்கு வந்து ஒரு விக்னம். பிரத்யுத்பூதா எப்பவுமே உண்டாருது, சஞ்சாதா இதி காரணாத். தத்ரனா தஸ்யாம் தக்ஷிண திஷி, அந்த தக்ஷிண திக்குல தபஃ பிரத்யூஹா பிரத்யுத்பூதா, எப்ப பார்த்தாலும் தபஸுக்கு ஏதோ ஒரு விக்னம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இது காரணாத்து பশ্চিமாயாம் திஷி, வெஸ்ட நோக்கி, மேற்கு திக்கை நோக்கி, பশ্চিமாயாம் திஷி புஷ்கரம்ங்கிற ஒரு இடம். இது புஷ்கரம்னு இதுல சொல்றாளே, ராஜஸ்தான்ல இருக்கிற இடமோ தெரியாது. திஷி புஷ்கரே புஷ்கலம் தபஹா. புஷ்கலம் தபஹா அப்படின்னா புஷ்கலம்னா சமக்ரம், நல்ல தீவிரமான ஒரு தபஹா சரந்தம், தபశ్చரந்தம் அமும். ஸோ வந்து இங்க வந்து இந்த பரித்தியக்த புவனாந்தர நிர்மாண கர்மாணம் இந்த தபశ్చரந்தம் அமும்க்கு கொண்டு வந்து சேர்த்துக்கணும். புரியுறதா? ஸோ அந்த தத்ர தபஃ பிரத்யூஹா பிரத்யுத்பூதா இது பশ্চিமாயாம் திஷி புஷ்கரே புஷ்கலம் தபశ్చரந்தம். புஷ்கலம் அப்படின்னா நல்ல ஒரு சமக்ரம் தபஹ சரந்தம் அமும் விஸ்வாமித்ரம். அவரை இங்கேயும் யாரும் விடல. என்ன பண்றா? சுனஷேபக சரணம் அயாச்சத. சுனஷேபன் ஒருத்தன் வந்து சரணத்தை அடையறான். அந்த சுனஷேபன் யாரு அப்படிங்கிறது தான் இப்ப விஷயம். சரியா? சோ இந்த தபశ్చரந்தம்க்கு அப்புறம் இங்க அமும் இருக்கணும். இதுக்கப்புறம் அம்பரீஷ யக்ஞ பசு விநாச பிராயஷ்சித்தார்த்தம் பஹ்வீபிஹி கோபிஹி கிரீத்வா நரபசுதாம் நீயமானஹ தாவத் ரிஜீகஸ்ய மத்தியம புத்திரஹ சுனஷேபஹ சரணம் அயாச்சத. ஸோ இந்த சுனஷேபவன்கிறவன் யாரு அப்படின்னா ரிச்சீகஹான்னு ஒரு முனிவர், அவனுடைய மத்தியம புத்திரஹா 2வது புள்ள. இவன் பேரு சுனஷேபன். இவன் வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட சரணத்தை அடைந்தான். வாட் இஸ் த ரீசன் அப்படின்னா, அம்பரீஷர்னு ஒருத்தர் அவருடைய
யக்ஞ பசு விநாச பிராயஷ்சித்தார்த்தம். அவர் யாகத்துல வந்து பசு வதம், பசு வந்து பலியா கொடுக்கிறார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த பசுக்கள் இல்லாம போறது. சரியா? ஸோ அவைகள் வினாசே, அந்த யக்ஞ பசு வினாசே, விநாசாய விநாசே பிராயஷ்சித்தார்த்தம். ஸோ அந்த அம்பரீஷஸ்ய யக்ஞம். ஸோ யக்ஞே பசுஹு பலிஹி. சரியா? அம்பரீஷ யக்ஞ பசூனாம் வினாசே, அந்த பசுக்களினுடைய நாசம் அடைந்த அந்த தருணத்தில், நாசம்ங்கிறது யாரா அப்டெக்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா நாசம் ஆயிடுத்து, அது என்ன கதைன்னு தெரியல எனக்கு. பிராயஷ்சித்தார்த்தம், பிராயஷ்சித்தார்த்தம்னா இந்த பிளேஸ் ஆஃப் பசு வேற ஏதோ ஒண்ணுத்த தானம் பண்ணணும், பலி கொடுக்கணும். அந்த பிராயஷ்சித்தார்த்தம் பஹ்வீபிகி கோபிகி கிரீத்வா, நிறைய கோக்களை கொடுத்து நரபசுதாம் நீயமானஹ. ஸோ நர ஏவ பசுஹு. ஸோ பசோஹோ பாவः பசுதா, பசுதாம் நீயமானஹ. ஸோ நர நீயமானஹ பலிதயா, பலிரூபேன நரபலி, நரபசு ரூபமாக நீயமானக யாருன்னா அந்த சுனசேபக. அந்த நீயமானக யாரு, அந்த சுனசேபக யாரு அப்படின்னா, தாவத் நீயமானக தாவது ரிஜீகஸ்ய மத்தியம புத்திரா. அவர் வேற யாரும் கிடையாது, ரிஜீகன் ஒரு முனிவரனுடைய இரண்டாவது புள்ள சுனசேபன். அதாவது அம்பரீஷன் ஒருத்தர் யாகம் பண்றார், அவர் வந்து பசு பலி கொடுக்கணும்னு பாக்குறார். ஆனா அவருக்கு அவருடைய பசுக்களுக்கு நாசம் வந்துடுத்து. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் அந்த பசுபலி பிராயஷ்சித்தார்த்தம் என்ன பண்றார், நிறைய பசுக்களை இது கொடுத்துட்டு பக்வீபிகி கோபிகி கிரீத்வா, கிரீத்வானா வாங்கிட்டுன்னு அர்த்தம், ஆஃப்டர் பையிங் அர்த்தம். யார அப்படின்னா இந்த சுனசேபனை வாங்கிட்டு, அந்த சுனசேபகா என்னவா வரான் அப்படின்னா நரபசுதாம் நீயமானக. ஸோ அந்த நரனே நரபசுதாம் நீயமானகனா பலிதயா வத்திய நரபாவம் பிராப்பியமானக தாவத் ரிச்சீகஸ்ய, ரிச்சீக இது நாம முனேகே மத்தியம புத்திரஹ சுனசேபக சரணம் அயாச்சத. ஸோ இந்த மாதிரி அவ அப்பா வந்து இந்த மாதிரி பசுக்களை வாங்கினுட்டு அதுக்கு பதிலாக இவனை வந்து நரபலி மாதிரி இவரை வந்து தாரவாத்து கொடுத்துட்டார். அதனால இந்த சுனசேப்பன் என்ன பண்றான், இந்த மாதிரி என்ன உயிரை காப்பாத்துன்னுட்டும் விஸ்வாமித்திரர் கிட்ட வர. சரியா இருக்கா? ம், சரி, ஓகே, சரியா? சரியா இருக்கா? சோ ததோ கீர்வாண கண பிரார்த்தனையா பரித்யக்த புவனாந்தர நிர்மாண கர்மாணம் தத்ர தபஃ பிரத்யூஹ பிரத்யுத்பூத இதி பश्चिमायां திசி புஷ்கரே புஷ்கலம் தபಶ್ಚரந்தம் அமும் அம்பரீஷ யக்ஞ பசுவிநாச பிராயஷ்சித்தார்த்தம் பஹ்வீபிஹி கோபிஹி கிருத்வா நரபசுதாம் நீயமானஹ தாவத் ரிச்சீகஸ்ய மத்தியம புத்திரஹ சுனஷேபஹ சரணம் அயாச்சத. அப்புறம் மேல अयं भगवान् निजतनयविनिमयेन रक्षितुम् एनम् उन्मुख पराङ्मुखेभ्यः तेभ्यः हविष्यन्त हविष्यन्त आदिभ्यः शापेन वसिष्ठपुत्रदशां दत्वा தத்வா गाताद्वय प्रीताभ्याम् इन्द्र उपेन्द्राभ्याम् अम्बरीषं शुनशेपं च परिपूर्णमनोरथौ कारयामास. ஓகே. ஸோ இப்போ இவர் என்ன பண்றார் அப்படின்னா, அயம் பகவான், இந்த விஸ்வாமித்திரரானவர் நிஜ தனய வினிமயேன, நிஜம்னா ஸ்வம், தன்னுடைய, தனயம்னா புத்திரன், அதனுடைய வினிமயம்னா எக்ஸ்சேஞ்ச், பார்ட்டரிங் சிஸ்டம், இதை கொடுத்து அதை வாங்குறது. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் சுனஷேபன் தன்னுடைய ஒன் ஆஃப் த புள்ளைய கொடுத்துட்டு வினிமயேன ஏனம் ரக்ஷித்தும் உன்முகா, இவனை காப்பாத்தணும்னு, உன்முகனா தத்பரகான்னு அர்த்தம், அதுல இன்வால்வ் ஆயிட்டு இருந்த பராங்முகேபியா. ஸோ அதுல இருந்து பராங்முகேபியனா அப்பா கொடுத்துட்டார் ஒன் ஆஃப் த சன்ஸை வந்து, நீங்க வந்து இந்த பிளேஸ் ஆஃப் சுனஷேபன் போங்கோ அப்படின்னு இவர் சொல்றார். இவருடைய பிள்ளைகள் இந்த ஹவிஷ்யந்தக அப்படின்னு அவிஷ்யந்தாதிபியா, அவிஷ்யந்தன்னு எக்ஸெட்ரா அவருடைய புத்திரர்களுடைய பேரு. ஆனா வந்து அவ வந்து ஒத்துக்கல. அவ வந்து நாங்க எதுக்கு எங்க உயிர் தாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால
அவளுக்கும் வசிஷ்ட புத்திர தசாம் தத்துவா சாப்பையன நீங்களும் சாண்டாளாலா பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து இந்த அம்பரீஷன் யாகத்தினால யார பிரீத்திப்படுத்துறான்? இந்திரனையும் அவனுடைய பிரதர் உபேந்திரனையும். அதுக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றணும்னு இவர் என்ன பண்றார் அப்படின்னா, காதாத்வய பிரீதாபியாம் இந்திர உபேந்திராபியாம் அம்பரீஷம் சுனஷேபம் ச பரிபூர்ண மனோரதவு காரையாமாச. ஸோ ரெண்டு வேலையும் ஒரே டைம்ல முடிக்கிறார். ஒன்னு, அம்பரீஷனுடைய யாகம் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியறது எப்படி அப்படின்னா, அந்த இந்திரனையும் உபேந்திரனையும் குறிச்சு ரெண்டு மந்திரங்களை பாடுறார். ஸோ அந்த காதாங்கிறது ரிசைட்டிங், காதாத்வய பிரீதாபியாம், அந்த ரெண்டு மந்திரங்கள்னால சந்தோஷத்துக்கு உட்பட்ட இந்திரன் உபேந்திராபியாம் அவர்களினால் அம்பரீஷனுடைய வேலையும் முடிஞ்சுடுத்தோ. சுனஷேபம் இஸ் ஆல்சோ ப்ரொடெக்டட். ஸோ அம்பரீஷம் சுனஷேபம் ச பரிபூர்ண மனோரதௌ காரயாமாச. யாருடைய மனோரதமானது ஃபுல்ஃபில் ஆச்சோ. பரிபூர்ணாக மனோரதாக யயோஹோ தயோஹோ. ஸோ அந்த அத்தௌ அப்படின்னுட்டு அவளுக்கு போறது. அந்த அம்பரீஷம் பரிபூர்ண மனோரதௌ சந்தௌ காரயாமாச. சரியா? ஸோ அயம் பகவான், இந்த பகவானான விஸ்வாமித்ரர் நிஜ தனய வினிமயேன, தன்னுடைய ஸ்வசிய தனயன் புள்ள தனயஸ்ய வினிமயேன, பை எக்ஸ்சேஞ்சிங் ஹிம் இன் த பிளேஸ் ஆஃப் சுனஷேபன், ஏனம் சுனஷேபம் ரக்ஷித்தும் உன்முகः விஸ்வாமித்ரः. ஸோ இந்த உன்முகங்கிறது பகவானுக்கு அட்ஜெக்டிவா போறது. ஸோ ஏனம்ங்கிறது சுனஷேபம்க்கு போறது. ஏனம் சுனஷேபம் ரக்ஷித்தும் பகவான் உன்முகः பகவான் விஸ்வாமித்ரः நிஜ தனய வினிமயேன உன்முகः. He was ready to give his own son in the place of Shunashepan. But பராங்முகேபியः தேபியः ஹவிஷ்யந்தாதிபியः. ஸோ இவர் சொல்லிட்டாருங்கிறதுனால ராமர் மாதிரி பித்ருவாக்கிய பரிபாலனமா பண்றா இல்ல. அவ வந்து தேவர் நாட் ரெடி டு கோ. பராங்முகாக அப்படின்னா தேவர் அகெயின்ஸ்ட். அவ வந்து தேவர் நாட் ரெடி, தே டிடன்ட் அக்செப்ட். ஸோ அந்த பராங்முகேபியः தேபியः, அவளுக்கு எல்லாம் சதுர்த்தியில இருக்கு, சதுர்த்தி பகுவச்சனம். ஹவிஷ்யந்தியாதிபியः, அந்த ஹவிஷ்யந்தன் முதலிய அவர்களுடைய புத்திரர்களுக்கு சாபத்தினால வசிஷ்ட புத்திர தசாம். ஸோ வசிஷ்டஸ்ய புத்திரானாம் தாம் தசாம் தத்வா, அவளை வந்து எப்படி வந்து என்னது சுனக பக்ஷகாக நாய்களை சாப்பிட்ற சண்டாளனா ஆக்கினாலோ அதே மாதிரி இவாளையும் ஆக்கிட்டார் இந்த விஸ்வாமித்ரர். யாரு? தன்னுடைய ஓன் பிள்ளைகளையே. ஸோ அப்புறம் மற்றவாளம் என்ன ஏமாத்திரம் இல்லையா? ஷாபேன வசிஷ்ட புத்திர தசாம் தத்வா கொடுத்துட்டு, சரி இப்ப பண்ணியாச்சு, ஏதோ காரியத்தை ஆரம்பிச்சு இவர் வந்து வெஸ்ட் நோக்கி தபஸ பண்ணி இவன் ஏதோ சுனஷேபன் ஒருத்தன் வந்தான், அம்பரீஷ யாகத்துக்கு பங்கம் வந்தது. கடைசியில் யாருக்குமே ஒன்றும் ப்ராஃபிட் இல்லையே, எல்லாருக்கும் லாஸ் தானே. ஆடட் டு தட் பாவம் இவர் பிள்ளைகளுக்கு வேற சாண்டால வேஷம் வந்துடுத்து. தத்துவா என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த காதாத்வயத்தை முதலே பண்ணிருக்கலாம் அவர். காதாத்வய பிரீதாபியாம் இந்திர உபேந்திராபியாம் அம்பரீஷம் சுனஷேபம் ச பரிபூர்ண மனோரதவு காரயாமாச. காதாத்வயம் அப்படின்னா ரெண்டு காதானா அவரால் சூழப்பட்ட அந்த சூக்தங்கள். அந்த துவயேன, அந்த காதாத்வயேன பிரீதாபியாம் இந்திர உபேந்திராபியாம் அம்பரீஷம், அதனால அம்பரீஷனை திருப்திப்படுத்தினார். காதாத்வய பிரீதாபியாம் இந்திர உபேந்திராபியாம் அம்பரீஷம் பரிபூர்ண மனோரதவு காரயாமாச. அதுக்கப்புறம் உயிரை ரக்ஷணை பண்ணதுனால, ஏன்னா அம்பரீஷனுடைய யாகம் சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுத்துனால இவன் வந்து நரபசுதாங்கிறது இவனுக்கு கிடையாது. சுனஷேபம் ச பரிபூர்ண மனோரதவ காரயாமாச. ஸோ ஹி ஃபுல்ஃபில் த டிசைர் ஆஃப் போத் அம்பரீஷன் அண்ட் சுனஷேபன் பை reciting two suktas in praise of Indra and Upendra. சரியா? கரெக்டா? ஸோ அயம் பகவான் நிஜதனய வினிமயேன ரக்ஷித்தும் ஏனம் உன்முகः பராங்முகேபியः தேபியः ஹவிஷ்யந்தாதிபியः சாபேன வசிஷ்டபுத்திர தசாம் தத்வா காதாத்வய பிரீதாபியாம் இந்திர உபேந்திராபியாம் அம்பரீஷம் சுனஷேபம் ச பரிபூர்ண மனோரதோ காரயாமாச. சரியா? மேல படிங்கோ. ததः தபஸ்
तपस्यन्तम् एनं मेनका सङ्गतः तपोभङ्गः चिरम् अङ्गीचकार. இதுக்கப்புறம் என்ன பண்றா? என்ன அப்படின்னா ததக பிறகு தபஸ்யந்தம் ஏனம். ஸோ இவர் தபஸ் பண்ணாலே அங்க வந்து அந்த இந்திரனோட பதவி ஆடும். அவர் அதை நோக்கி தபஸ் பண்ணல, இருந்தாலும் தபஸ்யந்தம் ஏனம் தபஸில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த விஸ்வாமித்திரரை மேனகா சங்கதः தபோபங்கः சிரம் அங்கீச்சகார. மேனகையா சங்கதः மேனகா சங்கதः தஸ்மாத் தபோபங்கः மேனகா சங்கத. மேனகா சங்கதங்கிறது தமிழ் தனி பதம், இட்ஸ் நாட் காம்பவுண்ட் வேர்ட். ஸோ மேனகையா சங்கதः மேனகா சங்கதः சன்னு தபோபங்கः தபசः பங்கः தபோபங்கः சிரம் அங்கீஜகார. சிரம் அங்கீஜகாரன்னா என்ன? அவ வந்து இவர் தபஸுக்கு ஒரு பங்கம் வந்துடுத்து, அவர் அதை ஒத்துணுட்டார் அப்படின்னா அவளுக்கு சாபம் கப்பெல்லாம் கொடுக்கல, அவரோட he was with her for some time. அதுலேருந்து பிறந்ததுதான் சகுந்தலா. சகுந்தலானுடைய உற்பத்தி. ஜி அங்க என்ன சிரம்னு ஏன் போட்டிருக்கான்? ரொம்ப சிரம்னா நாள் நிறைய காலம், நிறைய அதான் காலம் பகுகாலம்ல, ரொம்ப நாளைக்கு. பகுகாலம் அங்கீச்சகார. ஈ ஸ்டேட் வித் ஹர் அண்ட் அவ ரெண்டு பேருக்கும் பிறந்ததுதான் அந்த சகுந்தலா. ம். அதுதான் சகுந்தலா துஷ்யந்தன். அது வந்து சகுந்தைஹி லாதி இதி சகுந்தலா. சகுந்தாகனா உங்களுக்கு வந்து பட்சிகள். ஏன்னா கண்வர் வந்து அவளை பார்க்கும்போது என்ன அப்படின்னா பட்சிகள் அவளுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அதனால அவளுக்கு சகுந்தலான்னு பேர் வச்சார். சகுந்தைஹி லாத்தின்னுட்டு. சகுந்தாகா அப்படின்னா சதா சர்வகாலம் அந்த பிரம்ம தியானத்திலே ஈடுபட்டு இருக்கிறவாளுக்கு சகுந்தாகான்னு பேரு. அதனால்தான் சகுந்தலாங்கிறவோ ஆத்ம வித்யாங்கிறான். அதுல சொல்ற அந்த துஷ்யந்தன்கிறவன் ஒரு ஜீவன், அவனுக்கு வந்து பலவிதமான மனோரத்தத்தோட இந்த ஆத்ம வித்யாவான சகுந்தலைய அடையணும்னு பாக்குறா. அவ கூட ரெண்டு பேர் இருக்கா. யாரு? இந்த அனசூயா பிரியம்வதா. அப்புறம் இந்த துஷ்யந்தனுக்கு வர பலவிதமான தொந்தரவுகள் எல்லாம் ஒண்ணு விதூஷகன். ஸோ இந்த மாதிரி தான் ராஜா திருவேண்டரம் ராஜா பார்த்தீங்கன்னா திருப்பணித்துறா ராஜா பரீட்சித் ராமவர்மா அவருடைய கமெண்ட்ரியில இது இப்படிதான் எழுதியிருப்பார். இது ஒண்ணு சகுந்தல துஷ்யந்தனுடைய லவ் ஸ்டோரி மாத்திரம் இல்லை, இதுல சொல்லப்படாத விஷயங்களே கிடையாதுன்னு சாகுந்தலத்துல இல்ல. அப்புறம் மேல சோ ததः தபஸ்யந்தம் ஏனம் மேனகா சங்கதः தபோபங்கः சிரம் அங்கீச்சகார. மேலும் மேல பశ్చాத் पश्चात्ताप अभिभूत अयम् उत्तरे भूभृति कौशिकी तीरे घोरं तपश्चचार. அப்புறம் ஆஃப்டர் டைம் ஹி ஃபெல்ட் ஐயோ பశ్చాத். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ததனந்தரம் பశ్చాத்தாப அபிபூதா. இந்த மாதிரி மேனகா சங்கரூப அசதாச்சரண ஜனித அனுதாபேன அபிபூதா. அபிபூதகனா ஆக்ராந்தகன்னு அர்த்தம். ஹூஸ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி அஃபெக்டட் பை இஸ் ஆக்ட்ஸ். ஐயோ இந்த மேனகா வந்து தபஸெல்லாம் போயிடுதே அப்படின்னுட்டு அபிபூதக சன்னு விஸ்வாமித்ரா அயம் விஸ்வாமித்ரா. ஸோ பశ్చాத்தாப அபிபூதகங்கிறது ஒரு வார்த்தை. இங்க சந்தி இருக்கு. விசர்கஸ்ய உத்வம் பூர்வரூபம் குணம் பூர்வரூபம். அயம் இந்த இவர் விஸ்வாமித்ரா உத்தரே பூபிருதி உத்தர இதுல மலையில் கௌஷிகி தீரே கௌஷிகம்னு ஒரு நதியினுடைய தீரத்துல கோரம் தபஸ்சார பயங்கர கோரமான ஒரு தபஸ செஞ்சார். சரியா? மேல தத்ர ஜம்பாரி பிரஹிருதாம் பிரஹிதாம். நீங்க மொள்ளமா படிங்கோ. ஜம்பாரி பிரஹிதாம். ஜம்பாரி பிரஹிதாம் ரம்பாம் ஷைலி பவ இதி ஷப்த்வா பூர்வஸ்யாம் திஷி நிரஸ்தனிஸ்வாசம் தபஹ சரதி நிரஸ்தனிஸ்வாசம் தபஸ்சரதி அமுஷ்மின் உஷ்மணா தபஸ் அக்னேஹே உத்விக்னித அமர சகஹ தாமரசம்னா தாமர, அது ஆசனம். தாமரசம் ஆசனம் எஸ்ய சக பிரம்மாக்கு அட்ஜெக்டிவா போறது. தாமரசாசனஹ சந்நிதாய ஜித இந்திரியத்வாத் பிரம்ம ரிஷிஹி அசி வசிஷ்ட அபி ஏனம் வியாஹரத்து
பவந்தம் இதி அபாஷத. ஆமா. சோ இப்ப அவர் எதை நோக்கி தபஸ் பண்றார் விஸ்வாமித்திரர் அப்படின்னா பிரம்ம ரிஷி பட்டத்துக்கோசம் தபஸ் பண்றார். அந்த பிரம்ம ரிஷி யாரு ஒத்துக்கணும் அப்படின்னா சாக்ஷாத் அந்த வசிஷ்டரே ஒத்துக்கணும் இல்லையா? அதுக்கோசரம் தான் தபஸ் பண்றார். So, तत्र जम्बारि प्रहितां रम्भां शैलीभव इति शप्त्वा पूर्वस्यां दिशि निरस्तनिश्वासं तपश्चरति अमुष्मिन् ऊष्मणा तपोग्नेः उद्विग्नता अमरसकः तामरसासनः सन्निधाय जितेन्द्रियत्वात् ब्रह्मऋषिः असि வசிஷ்டோபி ஏவம் வியாஹரது பவந்தம் இது அபாஷத. அங்க ஒரு கொட்டேஷன் இருக்கணும், கொட்டேஷன் இல்ல. தத்ர ஸோ தஸ்மின் எங்க போனார்? வேற ஒரு இந்த கௌஷிக தீரத்துல அவர் வந்து கோரம் தபஸ்சச்சாரன்னு பார்த்தோம். ஸோ தஸ்மின் தீரே ஜம்பாரிங்கிறது உங்களுக்கு இந்திரன். அங்கேயும் இந்திரன் சும்மா இல்ல. இந்திரேன பிரஹிதாம்னா பிரேஷிதாம்னு அர்த்தம். இந்திரனால் அனுப்பப்பட்ட ரம்பாம், அந்த ரம்பையை சைலீபவ இதி, நீ வந்து சைலம்னா இது கல்லா போகு அப்படின்னுட்டோ பவ இதி சப்துவா சாபமுத்தை கொடுத்து விட்டு பூர்வசியாம் திஷி, பூர்வசியாம் திறப்பு வந்து ஸோ தட்சிணத்தை விட்டுட்டு இதுக்கு வரார், பশ্চিமத்துக்கு வரார். வெஸ்ட்லேருந்து இப்போ ஈஸ்ட்டுக்கு போறார். பூர்வசியாம் திஷி நிரஸ்த நிஸ்வாசம் அப்படின்னா, நிரஸ்தம்னா நிறுத்தப்பட்ட நிஸ்வாசம்னா இது மூச்சு, அதாவது பிராணாயாமம் பண்ணிட்டு நிரஸ்த நிஸ்வாசம் மூச்சை நிறுத்திண்டு தபஸ் பண்றார். அதாவது என்னது ஸ்திரசுக ஆசனம்ங்கிறது ஒண்ணு. அந்த கண்ணனுடைய ஃபோக்கஸ் வந்து டிப் ஆஃப் த நாசாகிரவர்த்தின்வா, டிப் ஆஃப் த நோஸ்ல இருக்கணும்னு அந்த கான்சென்ட்ரேஷனுக்கு. இவர் வந்து அந்த மூச்சினுடைய அந்த ஃப்ளோ, அந்த என்னது ரேச்சகம் கும்பகம்ங்கிறாள, அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். இவர் அதையும் தாண்டி நிரஸ்த நிஸ்வாசம், நிறுத்தப்பட்ட அந்த பிராணன், ஐ மீன் மூச்சு காத்து அப்படின்னா பிராணாயாமம் பண்ணிட்டு தபஸ்சரதி அமுஷ்மின் தபஸ்சரதி சதி, இவர் வந்து தபஸை செய்து கொண்டிருந்த தருணத்தில், இங்க சரதிங்கிறது லட்டு லகாரம் இல்ல, இதுல இருக்கு, சத்ருல இருக்கு. தபஸ்சரதி அமுஷ்மின்னு ஊஷ்மணா, அவருடைய அந்த தாபத்தினால, அந்த தபஸினுடைய வசத்தினால, அந்த ஊஷ்மணா தபோக்னேகே உத்விக்னதா, அந்த தபஸினுடைய தபக ஏவ அக்னி, அந்த ஊஷ்மணா தாபேன உத்விக்னதா அமரசகா. உத்விக்னதாக அப்படின்னா ரொம்ப பயத்தினால சம்பிராந்தாக அந்த அமரசகः தாமரசாசனः சந்நிதாய. ஸோ உத்விக்னதா அமரசகः. ஸோ உத்விக்னதாக பயத்தினால சம்பிராந்தாக ஏ அமராக, அந்த தேவாக, தேஷாம் சகः அப்படின்னா, சகா அப்படின்னா இவர் பிரம்மா. சரி, இங்க வந்து நிரஸ்த நிஸ்வாசம் தபஸ்சரதி அமுஷ்மின் தபஸ்சரதி சதி ஊஷ்மணா, சூட்டுனால, தபோக்னேகே ஊஷ்மணா, தபஸுங்கிற தபக ஏவ அக்னி ரூபகாலங்காரம், அந்த தபஸுங்கிற அக்னியினுடைய ஊஷ்மணா, அந்த சூட்டுனால உத்விக்னதாக உத்விக்னிதாக அமராக, உத்விக்னித அமராக, அமராணாம் சகா அமரசகா. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பிராந்தாக, பயத்தினால சம்பிராந்தமான அமராக தேவாக, தேஷாம் சகா அப்படின்னா அவளுக்கு எப்பவுமே ஹிதத்தை விரும்புறவர், ஹிதைஷி அவர். தத் சகா யாரு அப்படின்னா இந்த தாமரசாசனக. ஸோ தாமரசம் ஆசனம் எஸ்ய சக. ஸோ இந்த இடத்துல உத்விக்னிதா அமரசகா, தாமர, அது வந்து தாமரசாசனக்கு அட்ஜெக்டிவா வருது. அப்படி இருக்கின்ற பிரம்மா சந்நிதாய, அங்கு வந்து அந்த விஸ்வாமித்திரனுடைய சகாசம் அகத்திய ஜிதேந்திரியத்வாது. ஸோ யார் ஒருத்தரால அந்த இந்திரியங்கள், ஹூ ஹேட் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ், அவர் அதனால பிரம்ம ரிஷிஹி அசி துவம் பிரம்ம ரிஷிஹி அசி, நீ பிரம்ம ரிஷியாக ஆகிறாய் என்று வசிஷ்டோபி ஏவம் வியாகரது, வசிஷ்டரும் கூட இவ்வாறு ஒரு விவகாரத்தை பண்ணட்டும் அப்படின்னு, பவந்தம் வியாகரது, உன்னை இந்த மாதிரி கூப்பிடட்டும் அப்படின்னுட்டோ அபாஷத்தை கூறினார். சரியா? ஜி, எனக்கு அந்த உத்விக்னிதங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் சொல்லுங்களேன்.
பயத்தினால சம்பிராந்தாக. ஸோ உத்விக்னாகனா அஜிடேட்டடுங்கிற அர்த்தம். ஸோ அந்த 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 தபஸோட அந்த ஷூட்டுனால அவ பயம் வந்துடுத்து அவளுக்கு. தேவர் டார்மெண்டட், அஜிடேட்டட் பை தி சூடு, தாபத்தினால. அப்படின்னா தாபத்தினாலன்னா அவ ஏசியில உட்காந்துக்கலாமேன்னா அப்படி இல்ல. புரியுது. தாபத்தினால அவளுக்கு பயம் வந்துடுத்து. தட் அவளுடைய பதவி வந்து பறி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால ஹூவர் டோட்டலி டார்மெண்டட் ஒரு அஜிடேட்டட். அந்த உத்விக்னதா அமரசகா தாமரசாசனஹ. ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு அஜிடேட்டட் ஸ்டேட்டுக்கு தள்ளப்பட்ட தேவாகா தேஷாம் சகா அந்த தாமரசாசனஹ கமலாசனஹ பிரம்மா, அந்த பிரம்மாவானவர் இந்த விஸ்வாமித்திரனுடைய சகாசம் சந்நிதாய வந்துட்டு ஜிதேந்திரியத்வாது, அவர் வந்து இந்திரியங்களை வெற்றி கொண்ட காரணத்தினால் துவம் பிரம்ம ரிஷிஹி அசி அப்படின்னுட்டு சொல்லிட்டு வசிஷ்டோபி வசிஷ்டரும் கூட பவந்தம் உன்னை ஏவம் வியாகரது இவ்வாறு கூறட்டும் வதது அப்படின்னுட்டு அபாஷத்தை. அது சரியா? ஏன் அங்க அமரர்களுக்கு சகான்னு போட்டா பிரம்மாவை? ஏன்னா சகஹன்னு அவருக்கு அவளுக்கு என்ன கஷ்டம்னாலும் முதல்ல வந்து நிக்கிறவர் அவர் தானே. நீங்க அதனால. நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்துதி அவருக்கு தான் போய் பண்ணுவா. ஆமா ஆமா. பிரம்மஸ்துதி, விஷ்ணுஸ்துதி, சிவஸ்துதி. பிரம்மா வந்து வில் டைரக்ட் தெம். குமார சம்பவத்துல பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்துதி நேரா அங்க போய் பண்றா. என்னால முடியாதுப்பா, விஷவிருக்ஷோ அப்படி நானே வந்து ஸ்வயம் வரத்துட்டு அதை வந்து பண்றதுங்கிறது அசாம்பிரதம். அதை அழிக்கிறதுங்கிறது தாரகாசுரனை என்னால அழிக்க முடியாது. விஷ்ணுவனுடைய சக்கரமும் அவனை ஒண்ணும் பண்ணல. யாரு பண்ணுவானா ஈஸ்வரன் தாங்கிறான். சோ அதுல பிரம்மா இஸ் த ஒன் ஹூ டைரக்ட்ஸ் தெம் டு. இதுலயும் அப்படிதானே பிரம்மா கிட்ட தானே போறான். அப்புறம் அங்கேருந்து தானே அவர் யாதவாபியுதயம்லயும் அப்படிதானே பார்த்தோம். ஓகே. அதனால அவருக்கு ஏதாவது தேவர்களுக்கு ஏதாவதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் டு இவர் இது மாதிரி அவர் என்ன சொல்றது, இது இந்த ஃபெசிலிட்டேட்டர் மாதிரி அவர். சரியா? அட்வொகேட். இல்ல இந்த அது அது சைவ பவன் சகஹங்கிற வார்த்தைனால கேட்டேன். ஏக்கு ஃப்ரெண்டு மாதிரி போட்டிருக்காளேன்னு. ஹிதைஷிங்கிற அர்த்தம். சகாங்கிறவன் யாரு ஆமா. சொல்லுங்க மாலினி. இல்ல ஷைலி பவாங்கர்ச்சே நீ மவுண்டேனா இரு அப்படின்றாரு இல்லையா? ஆமா ஆமா, கல்லாபோன்னு, கல்லாபோ மலையாபோ. ஆமா, ஷிலாங்கிறது ஷிலானாம் ஷைலி. மலையாபோ ஷைலி பவ இது. ஆமா, சரியா? தத்ர ஜம்பாரி பிரஹிதாம் ரம்பாம் ஷைலீபவ இதி சப்த்வா பூர்வஸ்யாம் திஷி நிரஸ்த நிஸ்வாசம் தபஸ்சரதி அமுஷ்மின் ஊஷ்மணா தபோக்னேஹே உத்விக்னிதாமர சகஹ தாமரசாசனஹ சந்நிதாய ஜிதேந்திரியத்வாத் பிரம்மர்ஷிஹி அசி வசிஷ்டோபி ஏவம் வியாஹரது பவந்தம் இதி அபாஷத. அதுக்கு அடுத்தது असौ वसिष्ठ निर्देशात् ब्रह्म ऋषित्वम् अविन्दथ यतो यतोपनय यथा उपनय संस्कारात् द्विजन्मना ब्रह्मवर्चसम्. ஆமா. சோ யதா உபநயன சம்ஸ்காராத் த்விஜன்மா பிரம்மவர்ச்சசம் விந்ததி ஏவம் அசௌ வசிஷ்ட நிர்தேசாத் பிரம்ம ரிஷித்வம் அவிந்தத. யதா எப்படி இந்த உபநயன சம்ஸ்காராத் இந்த பூணல் சம்ஸ்காரத்தினால த்விஜன்மா ஒரு பிராமணனானவன் பிரம்ம தேஜஸை, வர்ச்சசம்னா வர்ச்சக வர்ச்சசி வர்ச்சாம்சி, சரியா? வர்ச்சக அவன் வர்ச்சசம்ங்கிறது த்விதியால இருக்கு, சாரி. த்விஜன்மா பிரம்ம வர்ச்சசம் விந்தந்தி. ஸோ அந்த பிரம்ம தேஜஸை அடைகிறான். ஏவம் அதே மாதிரி அசௌ இவர் இந்த விஸ்வாமித்திரரானவர் வசிஷ்ட நிர்தேசாத்து. ஸோ இந்த வசிஷ்டர் வந்து ஸ்வீகாரம் பண்ணிட்டதுனால, அக்செப்ட் பண்ணிட்டதுனால பிரம்ம ரிஷித்வம் அவிந்தத, பிரம்ம ரிஷியாக இருக்கும் தன்மையை அடைந்து விட்டார். அதுக்கப்புறம் மேல சோ இதோட விஸ்வாமித்திரனுடைய கதை வந்து முடியறது. சரியா? மேல इति जनकपुरोध श्लाघितो भादिसूनुः सह नृपतनयाभ्यां शर्वरीं तत्र नीत्वा विधिवत् अदिशत् पुष्पदर्भ गर्भं सरसिजदयिताय ज्योतिषे छान्दसाय. ஆமா. சோ இது ஜனக புரோதக
पुरोधश्लाघितः गादिसूनुः नृपतनयाभ्यां सह तत्र शर्वरीं नीत्वा सरसिजदयिताय चान्दसाय ज्योतिषे புஷ்பதர்ப அக்ரகர்ப்பம் அர்க்யம் விதிவத்து அதிசத்து. ஸோ இந்த மாதிரி இப்போ இவர் வந்து ஜனகஸ்ய புரோதா, அந்த ஜனகரனுடைய அந்த சதானந்தர் தானே இத்தனை கதையும் சொல்லிட்டு வர்றார். அவரால அந்த ஜனக புரோதசா ஸ்லாகிதா காதிசூனு, அவரால் புகழப்பட்ட அந்த இவர் சதானந்த, இவர் விஸ்வாமித்ரர் காதிசூனு என்ன என்ன பண்ணார் அப்படின்னா, நிருபதனயாபியாம், தசரதன்கிற ஒரு ராஜா, அவன் நிருபன், அந்த நிருபஸ்ய தனையோ நிருபதனையோ தாபியாம் நிருபதனயாபியாம், அவ ரெண்டு பேரோட கூட சக தத்ர அந்த தத்ர அந்த யஜ்ஞசாலாயாம், சர்வரீனா இருட்டு இரவு, சர்வரி ராத்திரியும் நீத்வா சரசிஜ தைத்தாய சாந்தசாய ஜோதிஷே. ஸோ சரசிஜ தைத்தாய அப்படின்னா கமலபாந்தவாய சாந்தசாய, அதாவது அந்த என்ன சொல்றது, அந்த ராமலக்ஷ்மணனோட அந்த யக்ஞசாலையில இருந்துட்டு கமலர்னுடைய மித்ரர், அதாவது வேதஸ்வரூபமாக இருக்கிற சாந்தசகா அப்படின்னா சூரியனுக்கு சொல்றது. சரசிஜ தைத்தம், சரசிஜம்னா உங்களுக்கு தாமரை, அதனுடைய வல்லபன் யாருன்னா சூரியன். ஏன் அப்படின்னா சூரியன் வந்தா தாமரை மலரும், சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்துனா மூடிடும். அந்த சரசிஜ தைத்தாய சாந்தசாய, வேதத்தினுடைய ஒரு சொரூபமாக இருக்கின்ற ஜோதிஷே, அந்த ஜோதிஷுக்கு புஷ்ப தர்ப அக்ர கர்ப்பம் அர்க்யம் விதிவது அதிசத்து. ஸோ வந்து புஷ்ப கர்ப்ப புஷ்ப தர்பாக்ரம். ஸோ என்ன அப்படின்னா ஜலம் அர்க்யம், அதாவது அர்க்யம்ங்கிறது உங்களுக்கு பூஜா, அந்த புஷ்ப தர்ப அக்ர கர்ப்பம்ங்கிறது புஷ்ப குஷாகிர மிஸ்ரிதம், புஷ்பம் அப்புறம் தர்பங்கிறது குஷம், அந்த தர்பாகிர கர்ப்பம் அது மிஸ்ரிதமான ஒரு அர்க்யத்தை, அந்த பூஜைய ததர்த்தம் ஜலம் அர்க்யம் ஜலாஞ்சலிம் விதிவத்து சாஸ்திரத்துல கூறின மாதிரி அதிசத்து கொடுத்தார். சோ காதிசூனுகு அதிசத்து தத்தவான் இத்தியர்த்தா. ஓகேவா? சரியா இருக்கா? சோ இதி ஜனகபுரோதஸ்லாகிதः காதிசூனுः சக நிருபதனயாபியாம் சர்வரீம் தத்ர நீத்வா விதிவத் அதிசத் அர்க்யம் புஷ்பதர்ப அக்ர கர்ப்பம் சரசிஜ தைதாய ஜோதிஷே சாந்தசாய. அடுத்தது என்ன? சூரியனுக்கு அர்க்யம் கொடுத்தார், அவ்வளவுதான் மெயின். ஆமா, அதான் மெயின். கரெக்ட். ஜோதிஷே அர்க்யம் விதிவத் அதிசத் யாரு? காதிசூனு. அதான் மெயின் சென்டென்ஸ். அந்த காதிசூனுக்கு அட்ஜெக்டிவ் ஜனக புரோத ஸ்லாகிதா, ஜனகஸ்ய புரோதः ஜனக புரோதாः, அந்த புரோதசா ஸ்லாகிதः காதிசூனுः நிருபதனயாபியாம் சக தத்ர சர்வரீம் நீத்வா சரசிஜ தைத்தாய சாந்தசாய, எல்லாமே அந்த ஜோதிஷே அதுக்கு அட்ஜெக்டிவா போறது. புஷ்ப தர்ப அர்க தர்பாக்ர கர்ப்பம் அர்க்யம் விதிவத் அதிசத். சரியா? மேல இது இம்பார்ட்டன்ட் இஆர்சில வருது எல்லா விஷயம். இது நேத்திக்கு அந்த இது ரஜஹ ஏவ காரணம் பபூவ, அதுவும் ரெண்டுமே. சரி, எல்லா ரெண்டுத்துக்கும் சுகே துக்கேஜ ரஜோ ஏவ காரணம். அது ஐ டோன்ட் திங்க் நீங்க மறப்பேடான்னு தெரியல. இட்ஸ் a very easily. ஆமா ஆமா. அப்புறம் பாதரஜசான்னு வந்தது இல்ல, பாதரஜசா அவளுடைய ரஜோ குணத்தினாலே. சரியா? மேல तदनु जनक राजधानी रामलक्ष्मण निरीक्षण कौतुकात् अनवरत पतितेन विकच कुवलय निचय उपचीयमान मेचक मरीचि मलिं लुचेन पौर नारी लोचन रोचिषा कवचित नर पतिपथां विश्वामित्रः प्रविश्य दशरथ तनयौ इदम् अभाषत. ஆமா. சோ விஸ்வாமித்ரஹ தசரத தனயோ இதம் அபாஷத, அதான் மெயின் சென்டென்ஸ். விஸ்வாமித்ரரானவர் தசரதனுடைய தனையோ ராமலக்ஷ்மணர்கிட்ட இதை கூறினார். எங்க அப்படின்னா ததனு அதற்கு பிறகு ஜனக ராஜதானியும் பிரவிஷ்ய, அந்த ஜனகனுடைய ராஜதானி கேபிட்டல் அதை பிரவிஷ்ய விஸ்வாமித்ரஹ தசரத தனயோ இதம் அபாஷத.
சரியா? இப்ப வந்து ராம லக்ஷ்மண நிரீக்ஷண கௌதுகாத்து அனவரத பதிதேன விகச்ச குவலய நிச்சய நிச்சய உபஜீயமான மேச்சக மரீச்சி மலீம்லுச்சேன பௌரநாரி லோச்சன ருச்சிஷா கவச்சித நரபதி பதாம் பிரவிஷ்ய. ஸோ என்ன அப்படின்னா, இங்க வந்து இவா ரெண்டு பேரையும் பார்க்கணும்னுட்டு ராமலக்ஷ்மணர் அவ ரெண்டு பேரையும் நிரீக்ஷணம்னா பார்க்கறது. அந்த நிரீக்ஷணே எது கௌதுகம் தஸ்மாத்து அனவரத பதிதேன இடைவிடாமல் விழுந்த பிரசுருதேன எது இது எல்லாமே வந்து பௌரநாரி லோச்சன ருச்சிஷா. சரியா? அதுக்கு போறது அந்த பௌரநாரி பதிதேன கவச்சித நரபதி பதாம் பிரவிஷ்ய. ஸோ இதுல பௌரநாரி லோச்சன ருச்சிஷா அந்த பௌராகான புரே பவாகா பௌராகா புறத்துல இருக்கிறவா பௌரர்கள், அந்த பௌராணாம் அந்த புறத்துல இருக்கிற நாரி ஸ்திரீகள், அந்த நாரீனாம் லோச்சனம் நாரி லோச்சனம், அந்த லோச்சனானாம் ரோச்சிஷாங்கிறது திருத்தியா விபக்தியில இருக்கு. சரியா? அந்த ரோச்சிஷா அதனால அந்த புறஸ்திரீகளினுடைய கண்ணினுடைய அந்த ஒளியினால் கவச்சித நரபதி பதாம். கவச்சிதம் அப்படின்னா மூடப்பட்ட, கவச்சிதகான ஆவிருத்தம், நரபதினாம் பதம் பந்தாக அப்படின்னா மார்க்கம். அதாவது அந்த ஒளி வந்து மூடிடுத்து அப்படின்னா அவ வர வழி எல்லாமே அவ எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா. ஸோ அவளுடைய அந்த கண்ணனுடைய ஒளியானது அந்த மார்க்கம் பூரா இருந்ததுன்னா தேவர் டோட்டலி கம்ப்ளீட்லி விட்னஸிங் த சன்ஸ் ஆஃப் தசரதா. புரியுறதா? ஸோ இந்த பௌரநாரி லோச்சன ருச்சிஷாக்கு அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா விகச்ச குவலய நிச்சய உபச்சீயமான மேச்சக மரீச்சி மலிம்லுச்சேன. ஸோ வந்து என்ன விகச்சானி அப்படின்னா ப்ளூமான, விகசிதானி யானி குவலயானி அந்த நீலகமலங்கள், அந்த 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 குவலயானாம் நிச்சயகனா சமூகம்னு அர்த்தம். குவலயங்களினுடைய ஒரு சமூகம், அந்த சமூகஸ்ய உபச்சீயமானாக பிரவர்த்தமானாக. ஸோ அந்த பூத்த நீலோத்பலங்களினுடைய சமூகத்தினால சமூகங்கள், அந்த சமூகத்தினுடைய என்ன சொல்றது ஜாஸ்தி நிறைய இருக்கு. பிரவர்த்தமானாக அந்த சமூகத்தினால ஜாஸ்தியாக்கப்பட்ட மேச்சக மரீச்சயா. மேச்சகம்னா ஷாமளம் கருத்த, ஏன்னா நீலோத்பலம் இல்லையா, அதனால கருத்த ஒரு காந்தி ஷாமள காந்தையா. தாசாம் அந்த மேச்சக மரீச்சினா மலினம் லுச்சேன மலிம் லுச்சக அப்படின்னா சௌரகன்னு அர்த்தம், பாட்டச்சரகன்னு அர்த்தம். அதை திருடுற மாதிரி இருக்கின்ற அதாவது திருடுற மாதிரினா என்ன, அதுவே மங்கி போச்சு இவாளுடைய இந்த ரோச்சிஷா. புரியுறதா? ஸோ விகச்சம் அப்படின்னா பூத்த, விகச்ச குவலயானாம் நிச்சயம். ஸோ அந்த நிச்சயஸ்ய உபஜீயமானாக யாகா மேச்சக மரீச்சய, அந்த மரீச்சீனாம் மேச்சக மரீச்சீனாம் மலிம்லுச்சேன அதை திருடுற மாதிரி இருக்கின்ற அந்த பௌரநாரி லோச்சன ருச்சிஷா அந்த ஒரு புறஸ்திரீகளினுடைய கண்களினுடைய அந்த ஒளியினால் கவச்சிதம் ஆவிருத்தம் நரபதீனாம் பதாக. ஸோ அந்த நரபதி மார்க்கம்னா ராஜமார்க்கம்னு அர்த்தம். அந்த ராஜமார்க்கம் அப்படிங்கிறது இந்த மாதிரி பௌரநாரி ஸ்திரீகளினுடைய கண்ணனுடைய ஒளியினால் கம்ப்ளீட்லி சூழப்பட்டதாக இருந்தது. அந்த பௌரநாரி லோச்சன ரோச்சிஷாங்கிறதுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா விகச்ச குவலய நிச்சய உபஜீயமான மேச்சக மரீச்சி மலிம்லுச்சேன. பூத்த நீலோத்பலங்களினுடைய சமூகம், அந்த சமூகத்தினுடைய ஒரு வர்த்தனம், அந்த வர்த்தனத்தினுடைய மேச்சக மரீச்சம் அப்படின்னா கருத்த ஒரு காந்தி, அந்த காந்தியை மலிம்லுச்சேன அதை வந்து திருடுற மாதிரி இருக்கின்ற தத்துவது நீலவர்ணேன ரோச்சிஷா கவச்சித நரபதி பதாம். அப்படிப்பட்ட ஜனக ராஜதானி விஸ்வாமித்ரா தசரத பிரவிஷ்ய தசரத தனயோ இதம் அபாஷத. சரியா இருக்கா? அடுத்தது மேல அஸ்யாம் கலு अस्यां खलु नगर्यां आरब्ध यज्ञस्य राज्ञो जनकस्य
भागधेय भागधेयात् सीता नामधेय भाजनम् ம் अजीजनत् कन्या रत्नं रत्नगर्भा भवति. பகவதி பகவதி Oh, ரத்னகர்பா. sorry, Bhagavati. ஆமா, ரத்னகர்பாங்கிறவோ ரத்தனத்தை தன் கர்ப்பத்துல வச்சுட்டு இருக்கோ யாருன்னா பிருத்திவி. சோ அஸ்யாம் நகர்யாம், இந்த அஸ்யாம் கலு நகர்யாம், இந்த நகரத்தில் பகவதி அப்படின்னா ரொம்ப பூஜ்யா, சரியா, பூஜ்யாவளான ரத்னகர்பா. ரத்னகர்பாங்கிறது பிருத்திவி, அந்த பிருத்திவியானவள் ஆரப்த ஆரப்த யஜ்ஞஸ்ய ராஜ்ஞः ஜனகஸ்ய பாகதேயாத் சீதாநாமதேய பாஜனம் அஜீஜனத், கன்யாரத்னம் அஜீஜனத். ஸோ மெயின் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அஸ்யாம் நகர்யாம், இந்த நகரத்தில் பகவதி ரத்னகர்பா, பகவதியான தேவியான அந்த பிருத்திவி கன்யாரத்னம், ஒரு கன்யாரத்னத்தை அஜீஜனத், அதை பெற்றெடுத்தாள். சரியா, அவ பேர் என்ன? சீதா நாமதேய பாஜனம் கன்யாரத்னம் அஜீஜனத். சீதான்னு பெயருள்ள ஒரு 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 பாக்கியத்தோட இருக்கின்ற ஒருவளை அவர் பாஜனம் அப்படிங்கிறது பாத்திரம். சீதா இது நாமதேயஸ்ய பாஜனம், சீதான்னு ஒரு பெயரை வைத்துக் கொண்டு இருக்கின்ற அதுக்கு பொருத்தமான ஒருவளை, ஒரு கன்யாரத்னம் அப்படின்னா கன்யாசு ரத்னா அவதான். சரியா, கன்யாசு ஸ்ரேஷ்டான்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஸ்ரேஷ்ட கன்யகாம் ரத்னகர்பா பகவதி அஜீஜனத். எப்படி அப்படின்னா, ஆரப்த யஜ்ஞஸ்ய ராஜ்ஞः ஜனகஸ்ய பாகதேயாத். எப்படி ஜனகருக்கு பிறந்தார் அப்படின்னா, அந்த ஜனகருக்கு அட்ஜெக்டிவ் ஆரப்த யஜ்ஞஸ்ய, ஆரப்தः யஜ்ஞः ஏன சக தஸ்ய, ஆரம்பிக்கப்பட்ட யாகமானது யாராலேயோ அவர். அப்படி இருக்கின்ற ராஜாவான ஜனகர்னுடைய பாகதேயாத்து, பாக்யவசாத்து, சௌபாகியவசாத்து சீதாநாமதேய பாஜனம், சீதானு பெயருள்ள ஒரு பெயரை வைத்துக் கொண்டு இருக்கின்ற அந்த அந்த பெயருக்கு பாத்திரமான அந்த கன்யாரத்னத்தை பகவதி ரத்னகர்பா பிருத்திவி அஜீஜனத். சரியா இருக்கா? சரியா இருக்கா? ம், Yes, ma'am. மேல अस्याः पुनः किम् अपरं महात्म्यम्? அஸ்யாஹா மகாத்மியம் கிம் புனக. ஸோ அபரம் மகாத்மியம் கிம், இவளுடைய இன்னொரு மகாத்மியம்ங்கிறது என்ன அப்படின்னா, தேவ்யாஹா யஸ்யாஹா வசனம் உததிஹி பீட்டிகா ஹாட்டகாத்ரிஹி ஹாரஹ சிந்துஹு சகரதனய ஸ்வர்க மார்கைக பந்துஹு கிரீடா சைலஹ பிரதம புருஷ क्रोडदंष्ट्रा च तस्याः सीता मातुः जगति मिथिलां सूतिका गेहम आहुः. ஸோ இப்போ அஸ்யாகாங்கிற இடத்துல, இந்த இடத்துல பிருத்திவியாகா அபரம் மகாத்மியம் கிம் அப்படின்னு கேட்கிறார். வேற என்ன மகாத்மியம் இந்த பிருத்திவிக்கு அப்படின்னா, யஸ்யாஹா தேவ்யாஹா உததிஹி வசனம். யஸ்யாஹா தேவிங்கிறது பிருத்திவி, அந்த பிருத்திவியினுடைய உததிஹி வசனம், சமுத்திரம் தான் அவளுக்கு வஸ்திரம். சரியா, ஹாட்டகாத்ரிஹி அந்த அவளுடைய பீட்டிகா. ஸோ அவளுடைய பீட்டிகான்னு சொல்லும்போது ஹாட்டகம்னா தங்கம், தங்க மலையான அந்த மேரு அப்படிங்கிறது தான் அவளுடைய பீட்டிகா, உபவேசனம் பண்றதுக்கு ஆசனம். சகர தனய ஸ்வர்க மார்கைக பந்துஹு சிந்துஹு ஹாரஹ, அவளுக்கு ஹாரம் எது அப்படின்னா சகர தனயானாம், சகர புத்திரர்களுடைய ஸ்வர்க மார்க்க ஏக பந்துகு, அவளுக்கு ஸ்வர்க்கத்துக்கு வழிகாட்டுறதுல ஒரே பந்துவாக இருக்கின்ற அந்த சிந்துகு சரித்து, யாரு? அந்த கங்கா. கங்கா தான் அவளுக்கு ஹாரமா இருக்கு, முக்தாமாலா. அதுக்கப்புறம் பிரதம புருஷ குரோடதம்ஷ்டா கிரீடா சைலக, பிரதம புருஷரான மகாவிஷ்ணு அவருடைய அந்த கோர பல்லு, அதுதான் அவளுக்கு கிரீடா பர்வதம், விளையாடுற ஒரு இடம். தஸ்யாகா அந்த பிருத்திவியாகா சீதா மாதுகு, சீதாயாகா மாதா அவோ இல்லையா, சீதானுடைய ஜன்மதாத்ரி அவோ, ஜன்மதாத்ரியாகா பிருத்திவியாகா ஜகதி, இந்த ஜகதி மிதிலாம், இந்த உலகத்துல மிதிலாங்கிறது எப்படின்னா சூதிகேகம் ஆகுகு, அவளுடைய ஒரு பிரசவ கிரகம் எது அப்படின்னா மிதில. சாக்ஷாத் பூமாதேவியினுடைய பிரசவ கிரகம் எது அப்படின்னா இந்த மிதிலங்கிற ஒரு பிரதேசம். அவ எப்படிப்பட்டவோ அப்படின்னா, எஸ்யாஹா தேவ்யாஹா உததிஹி வசனம், வசனம்னா வஸ்திரம், அந்த இந்த சமுத்திரமே அவளுக்கு வஸ்திரமா இருக்கு. ஆட்டக அத்ரிஹி பீட்டிகா, அந்த தங்க மலையான மேனு தான் அவளுக்கு உட்கார்ற சேரு. சகர தனய ஸ்வர்க மார்க்க ஏகபந்துஹு சிந்துஹு, சகரஸ்ய தனய சகரதனய சகரதனயானாம் ஸ்வர்க மார்க்கே ஏகபந்துஹு, ஸ்வர்க்கத்துக்கு அழிச்சுட்டு போறதுல
ஏகபந்து ஒரே பந்து அவதான். சாரி, அந்த ஏகபந்து சிந்து அந்த கங்கையானவள் ஹாரக முக்தாஹாரம். பிரதம புருஷ குரோடதம்ஷ்ட்ரா கிரீடாசைலக. பிரதம புருஷா அப்படின்னு சொல்லும்பொழுது மகாவிஷ்ணு, அவருடைய குரோடக வராகச்ச தஸ்ய தம்ஷ்ட்ரா தந்த விசேஷச்ச, அதுதான் விஹார பர்வதம், அவளுக்கு கிரீடா பர்வதமா இருக்கு. தஸ்யாகா சீதா மாதுகு, அந்த சீதாவினுடைய அம்மாவினுடைய ஜகதி இந்த உலகத்துல மிதிலாம், மிதிலைங்கிறது தான் சூதிகா கேகம் ஆகும், பிரசவ கிரகமாக சொல்லப்படுகிறது. சரியா? இதுவே அதுவே இதுன்னுட்டு உங்களுக்கு வந்து ரூபகத்தினால ஒரு அனுப்பிராணிதம் இது. சரியா? சோ தேவ்யா யஸ்யா வசனமுததிஹி பீட்டிகா ஹாட்டகாத்ரிஹி ஹாரஸ் சிந்து சகரதனய ஸ்வர்க மார்கைக பந்துஹு கிரீடா சைல பிரதம புருஷ குரோடதம்ஷ்ட்ராச்ச தஸ்யாஹ சீதா மாதுர் ஜகதி மிதிலாம் சூதிகா கேகமாஹு. மந்தாகிரந்தா இல்ல? அதான். சோ அப்படிப்பட்ட அந்த சொல்லுங்க. இதுக்கு முன்ன அந்த கத்திய பாகத்துல ரத்ன கர்ப்பா அண்ட் கன்யா ரத்னான்னு இருக்கு, அதுலதானா அலங்காரம் அது எதனாவா? அலங்காரம் கன்யா ரத்னம் ரத்ன கர்ப்பா பகவதின்னு. கன்யா ஏவ ரத்னம்லாம் சொல்ல முடியாதுங்க, ஏன்னா ரத்னம்னா சிரேஷ்டாங்கிற அர்த்தம். ரத்னம் வருது சீதா உங்களுக்கு யமகம் சொல்லிக்கோங்க, யமக அலங்காரம், சப்த அலங்காரம் சொல்லிக்கோங்க. ஓகே, யா இல்லையா? ரத்னம்னு வருது. அப்புறம் பாகதேய நாமதேய, அந்த இடத்துல தேய வருது, அங்க ஒரு பிராசம் இருக்கு. அப்புறம் அங்க பிராசம், இங்க ரத்னம்ங்கிற இடத்துல உங்களுக்கு யமகம் வீட்டாருது. அப்புறம் நகர்யாம் ஆரத்த யஜ்ஞா ராஜ்ஞா பிராசம். சரியா இருக்கா? அதான். அப்புறம் தத்ர சீதா விவாகார்த்தம் அமரைரபி துஷ்கரம் ஜனக கல்பயாமாச தனுராரோபணம் பணம். தத்ர தஸ்மின் மிதிலா நகரி தேசே சீதா விவாகார்த்தம், சீதையினுடைய கல்யாணத்துக்கோசரம் ஜனகரானவர் அமரைஹி அபி துஷ்கரம், தேவாளால கூட பண்ண முடியாத துக்கேன கர்த்தும் சக்கியம் துஷ்கரம், அந்த தனுர் ஆரோபணம்ங்கிறது யாருக்கெல்லாம் கஷ்டம் அப்படின்னா தேவர்களுக்கு கூட கஷ்டம். அப்படி இருக்கின்ற அதை பணம்னா அந்த பந்தயம் மாதிரி, அதை கல்பயாமாச. நிறுத்திக்கலாமா?